திருடன் கார்த்தி, முட்டாள் ஜெயக்குமார், புத்திசாலி சரவணன் ஒரு அழகான கிராமத்தில் ஜெயக்குமார் என்றொரு அப்பாவியான விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் உழைப்பாளி, ஆனால் உலக நடப்பு அதிகம் தெரியாதவர். அதே கிராமத்தில் கார்த்தி என்றொரு திருடன் இருந்தான். அவன் எப்போதும் மற்றவர்களின் பொருட்களை திருட வழி தேடிக்கொண்டே இருப்பான். இந்த கிராமத்தில்தான் சரவணன் என்ற புத்திசாலி இளைஞனும் வசித்தான். அவன் எதையும் நுட்பமாக யோசித்து செயல்படுபவன். ஒரு நாள் ஜெயக்குமார் தன் வயலில் விளைந்த பொன்னிற நெற்கதிர்களை அறுவடை செய்து அவற்றை வண்டியில் ஏற்றி சந்தைக்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஒரு அடர்ந்த வனப்பகுதி இருந்தது. திருடன் கார்த்தியின் திட்டம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள கார்த்தி திட்டமிட்டான். அவன் புதருக்குள் ஒளிந்து கொண்டு ஜெயக்குமார் வரும் வரை காத்திருந்தான். ஜெயக்குமார் நெருங்கி வந்ததும் கார்த்தி திடீரென வெளியே வந்து, "நில், இந்த வழியில் செல்ல உனக்கு அனுமதி இல்லை. இது அரசருக்கு சொந்தமான வழி. செல்ல வேண்டுமென்றால் உன் வண்டியில் உள்ள நெல்லில் பாதி எனக்கு கொடுக்க வேண்டும்" என்று மிரட்டினான். ஜெயக்குமார் அப்பாவித்தனமாக, "அப்படியா? எனக்கு தெரியாதே. சரி, இதோ பாதி நெல்லை எடுத்துக் கொள்ளுங்கள்" என்று சொல்லி தன் நெற்கதிர்களில் பாதியை கார்த்தியிடம் கொடுக்க தயாரானார். புத்திசாலி சரவணனின் தலையீடு. அப்போது அதே வழியாக வந்த சரவணன் இந்த காட்சியை கண்டான். கார்த்தி ஒரு திருடன் என்பதும் ஜெயக்குமார் ஏமாற்றப்படுகிறார் என்பதும் அவனுக்கு புரிந்தது. சரவணன் கார்த்தியை பார்த்து சிரித்துக்கொண்டே கேட்டான், "ஓ, இந்த வழி அரசருக்கு சொந்தமானதா? அப்படியானால் இந்த வழியில் நடக்கும் அனைவரும் அரசருக்கு வரி செலுத்த வேண்டும் அல்லவா? நீயும் இந்த வழியில் தான் நிற்கிறாய். எனவே நீயும் அரசருக்கு வரி செலுத்த வேண்டும். உன் கையில் என்ன இருக்கிறது?" கார்த்தி திகைத்து போனான். அவன் கையில் திருடிய எதுவும் இல்லை என்பதால், "என் கையில் ஒன்றுமில்லை" என்றான். சரவணன் விடவில்லை. "அப்படியானால் நீ அரசருக்கு வரி செலுத்தாமல் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய். இது குற்றம். நான் உடனே அரசு அதிகாரிகளிடம் தெரிவிப்பேன்" என்று சத்தமாகச் சொன்னான். திருடன் கார்த்தி பயந்து விட்டான். அவன் மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்து